ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? சாலிட் ஷேப்ஸ் பற்றி பார்த்தோமா? சாலிட் ஷேப்ஸில் என்னென்ன பார்த்தோம்? க்யூப் பார்த்தோம், க்யூபாய்ட் பார்த்தோம், சிலிண்டர், கோன், ஸ்பியர், இதெல்லாம் பார்த்தோமா? அடுத்து ஒவ்வொரு சாலிட் ஷேப்லேயும் என்னென்ன ஷேப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ சாலிட் ஷேப்னால் அதில் வந்துட்டு ஸ்கொயர் எத்தனை இருக்குது, ரெக்டாங்கிள் எத்தனை இருக்குது, சர்க்கிள் எத்தனை இருக்குது, அந்த மாதிரி பார்த்தோமா? இப்போ இந்த நெக்ஸ்ட் பேஜில் பார்த்துருக்கோம். இந்த இங்கே பார்த்துருக்கோமா? க்யூபாய்ட், க்யூப், சிலிண்டர், கோன், இதில் வந்துட்டு ரெக்டாங்கிள் எத்தனை, ஸ்கொயர் எத்தனை, சர்க்கிள் எத்தனை, இந்த மாதிரியெல்லாம் பார்த்து அதில் எத்தனை நம்பர்ஸ், எவ்வளோ நம்பர்ஸ் வந்துட்டு அதில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். சரியா? இப்போது அடுத்து என்ன மிச்சம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 15 பாருங்கள். யூஸ் த டேபிள் இன் த ப்ரீவியஸ் PREVIOUS PREVIOUS ப்ரீவியஸ்னா முன்னாடி. சரியா? ப்ரீவியஸ் பேஜ் PAGE ப்ரீவியஸ் பேஜ் டு ஆன்சர் ANSWER ப்ரீவியஸ் பேஜ் டு ஆன்சர். ஆன்சர்னா என்னது? பதில் சொல்கிறது. சரியா? பதில். த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் questions என்ன சொல்லியிருக்காங்க? யூஸ் தி டேபிள் இன் தி ப்ரீவியஸ் பேஜ் டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். அதாவது நம்ம ஒரு டேபிள் பார்த்தோம்லமா, இதோ இந்த டேபிளை யூஸ் பண்ணி இங்கே கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அதாவது இங்கே கொடுத்துருக்குற இதுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? a cube and a cuboid. a cube 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 and a cuboid CUBOID cuboid. எதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்க சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு a cube and a cuboid. க்யூப் என்னது? இங்கே டேபிளில் பார்க்கலாம். இது தானம்மா க்யூப். இது க்யூப், இது வந்துட்டு க்யூபாய்ட். சரியா? என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்க சொல்லியிருக்காங்க? க்யூபுக்கும் க்யூபாய்டுக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னது? க்யூப்பில் வந்துட்டு வெறும் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். க்யூபாயில் வந்துட்டு ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் இருக்கும். அது வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். சரியா? ரெண்டாவது என்னதுன்னா, ரெக்டாங்கிள் வந்துட்டு 4 இருக்கும், ஸ்கொயர் வந்துட்டு 2 இருக்கும். க்யூப்பில் வந்துட்டு ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். அதுவும் எத்தனை ஸ்கொயர் இருக்கும்? 6 ஸ்கொயர்ஸ் இருக்கும். சரியா? அப்போது இங்கே எழுதுவோம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னது? க்யூபுக்கு வந்துட்டு வெறும் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். க்யூபாய்டுக்கு ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் இருக்கும். சரியா? ஸ்கொயர் இதுக்கு எத்தனை இருக்கும்? இதுக்கு வந்துட்டு 6 இருக்கும். இதில் வந்துட்டு ஸ்கொயர் வந்துட்டு 2, ரெக்டாங்கிள் வந்துட்டு 4 இருக்கும். சரியாம்மா? அதுதான் வந்துட்டு என்னதுன்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். சரியா? அடுத்து a cone
and a cylinder. அடுத்து எதுக்கு பார்க்க சொல்லியிருக்காங்க? cone and a cylinder. cone C-O-N-E C-O-N-E cone. cone and a cylinder. C-Y-L-I-N-D-E-R cylinder. செகண்ட் டிஃப்ரென்ஸ் எதுக்கு பார்க்க சொல்லியிருக்காங்க? கோனுக்கும் சிலிண்டருக்கும் பார்க்க சொல்லியிருக்காங்க. சரியா? இங்கே கோன் இங்கே இருக்கா, இது வந்துட்டு கோன், இது வந்துட்டு என்னது சிலிண்டர். இது கோன், இது சிலிண்டர். கோனுக்கும் சிலிண்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இங்கே பார்க்கலாம். இதில் வந்துட்டு சர்க்கிள், இதில் வந்துட்டு 2 இருக்குது, இதில் வந்துட்டு ஒரு சர்க்கிள் தான் இருக்குது. அது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். சரியா? இந்த இதை வச்சு பார்ப்போம். ரெக்டாங்கிள் வந்துட்டு 2க்குமே இல்லை. சரியாமா? ஸ்கொயரும் வந்துட்டு 2 இதுக்குமே ஸ்கொயர் இல்லை. சர்க்கிள் வந்துட்டு இதுக்கு 2 இருக்குது, சிலிண்டருக்கு 2 இருக்குது, கோனுக்கு வந்துட்டு 1 இருக்குது. அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் என்னது? இங்கே டிஃப்ரென்ஸ் என்னது? கோனுக்கு வந்துட்டு சர்க்கிள் 1 இருக்கும், சிலிண்டர் வந்துட்டு சர்க்கிள் 2 இருக்கும். சரியாமா? இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ். சரியா? ஃபஸ்ட் என்ன, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்யூப் அண்ட் எ க்யூபாய்டு? க்யூபுக்கும் க்யூபாய்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இதில் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும், இதில் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் இருக்கும். சரியா? இதில் எத்தனை ஸ்கொயர் இருக்கும்? 6 ஸ்கொயர்ஸ் இருக்கும். இதில் வந்துட்டு ஸ்கொயர் வந்துட்டு 2 இருக்கும், ரெக்டாங்கிள் வந்துட்டு 4 இருக்கும். சரியா? அதுதான் வந்துட்டு என்னதுன்னா டிஃப்ரென்ஸ். அடுத்து என்னதுன்னா எ கோன் அண்ட் எ சிலிண்டர். கோனுக்கும் சிலிண்டருக்கும் வந்துட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. கோனில் எத்தனை சர்க்கிள் இருக்கும்? 1 சர்க்கிள் இருக்கும். சிலிண்டரில் வந்துட்டு சர்க்கிள் 2 இருக்கும். சரியா? ஷேர் வித் யோர் டீச்சர். அதாவது உங்கள் டீச்சர்ஸ் கூட வந்துட்டு இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். வாட் இஸ் த ஷேப் ஆஃப் யோர் classroom? What is the shape of your classroom? CLASSROOM classroom. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? உங்கள் கிளாஸ் ரூமோட ஷேப் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? டிஸ்கஸ் இன் யோர் கிளாஸ். டிஸ்கஸ் இன் யோர் கிளாஸ். CLASS கிளாஸ். உங்கள் கிளாஸில் வந்துட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? நம்ம கிளாஸ் ரூம் நார்மலாக எந்த ஷேப்லமா இருக்கும்? க்யூப் இல்லைன்னா க்யூபாய்டு அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். சரியா? இதை வந்துட்டு உங்கள் கிளாஸில் வந்துட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ அடுத்து வாட் ஆர் த solid 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 shapes. SHAPES shapes that you see in each picture below. That you see. SEE. சீனா என்னது? பார்க்குறது. சரியா? See in each picture below. PICTURE picture below. BELOW below என்னது? கீழே. சரியா? What are the solid shapes that you see in each picture below? என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே கீழே கொடுத்துருக்குற இந்த பிக்சர்ஸில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன சாலிட் ஷேப்ஸ் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட் நம்ம இதை எடுத்துப்போம். இந்த பிக்சரில் என்னென்ன சாலிட் ஷேப்ஸ் மாதிரி தெரியுது? இந்த மேலே ஒரு சாலிட் ஷேப்,
அப்பில் ஒன்று, கீழே டவுன் பாட்டமில் ஒன்று. சரியா? பாட்டமில் ஒரு சாலிட் ஷேப்ஸ் தெரியுது. 2 தெரியுதா? ஃபஸ்ட்டு உள்ளது என்னது? க்யூபாய்டு. ஏன்னா அதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்கொயர், அடுத்து வந்துட்டு ரெக்டாங்குலர்லாம் இருக்கா, அப்போ இது வந்துட்டு க்யூபாய்டு. இதில் வந்துட்டு வெறும் ஸ்கொயர்ஸ் மட்டும் இருக்குது. இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்குறது வந்துட்டு வெறும் ஸ்கொயர்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ இதில் என்னது? க்யூப். சரியா? அப்போ இங்கே எழுதுவோம். இதில் வந்துட்டு என்னது? இது 2 பிக்சர், இதில் வந்துட்டு ஷேப்ஸ், என்னென்ன ஷேப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட் என்னது? ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு க்யூபாய்டு. செகண்ட் ஒன் வந்துட்டு க்யூப். CUBBOID க்யூபாய்டு. அடுத்து வந்துட்டு CUBE க்யூப். இது வந்துட்டு ஃபஸ்ட் ஒன்று என்னதுமா? க்யூபாய்டு. செகண்ட் ஒன்று வந்துட்டு க்யூப். சரியா? அடுத்து செகண்ட் பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க? மேலே உள்ளது ஒன்று என்னது? ஸ்பியர். ரெண்டாவது என்னது? கோன் கொடுத்துருக்காங்க. சரியா? எல்லோ கலரில் உள்ளது என்னது? ஸ்பியர். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, ரவுண்ட் ஷேப் அந்த இதில் வந்துச்சுன்னா ஸ்பியர், கீழே இந்த வந்து ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்கிறது வந்துட்டு கோன். அப்போ இங்கே வந்துட்டு என்னது எழுதணும்? ஸ்பியர். ஸ்பியர், கோன். SPHERE ஸ்பியர். அடுத்து வந்துட்டு கோன். CONE கோன். சரியா? 2 இது கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட் ஒன்று என்னது? ஸ்பியர். செகண்ட் ஒன்று வந்துட்டு கோன். ஓகேவாம்மா? இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மேட்ச் த ஆப்ஜெக்ட்ஸ் வித் த ஷேப்ஸ். மேட்ச்னால் வந்துட்டு ஒரு கரெக்டாக அதுக்கான இதை வந்துட்டு மேட்ச் பண்ணுறது. சரியா? MATCH மேட்ச் த ஆப்ஜெக்ட்ஸ். OBJECTS ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்துட்டு பொருள். சரியா? OBJECTS ஆப்ஜெக்ட்ஸ் with the shapes. SHAPES shapes. என்ன கொடுத்துருக்காங்க? மேட்ச் த ஆப்ஜெக்ட்ஸ் வித் த ஷேப்ஸ். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸை வந்துட்டு அந்த ஷேப்ஸோட வந்துட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? இது வந்து தனியாக நீங்கள் ஆக்டிவிட்டி வந்து செஞ்சு பாருங்கள். சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? create a model using solid shapes. create createனா உருவாக்குறது. சரியா? create a model 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 using solid shapes. SOLID solid shapes. SHAPES solid. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? we learned அதாவது நம்ம இது வரைக்கும் இந்த லெசனில் பார்த்தது எல்லாத்தையும் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? அது என்னென்னு சொல்லி பார்ப்போம். லைன்ஸ் அண்ட் ஷேப்ஸ். லைன்ஸ் அண்ட் ஷேப்ஸுக்கு கீழே என்னென்ன வருது? இங்கிட்டு வந்துட்டு லைன்ஸ் ஒரு பார்ட் அண்ட் ஷேப்ஸ் ஒரு பார்ட். அடுத்து வந்துட்டு என்னென்னா சாலிட் ஷேப்ஸ் வந்துட்டு இன்னொரு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு லைன்ஸில் என்னென்ன இருக்குது பார்த்தோம். ஹரிசாண்டல் லைன்ஸ், வெர்டிக்கல் லைன்ஸ், ஸ்லாண்டிங் லைன்ஸ். லைன்ஸில் என்னென்ன பார்த்தோம்? ஹரிசாண்டல் லைன்ஸ், வெர்டிக்கல் லைன்ஸ், ஸ்லாண்டிங் லைன்ஸ். அடுத்து வந்துட்டு drawing straight lines using a ruler. அதாவது ரூலர்னால் என்ன சொல்லியிருந்தோம்? ஸ்கேல். அது யூஸ் பண்ணி எப்படி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரையிடுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோமா, அதைத்தான் கொடுத்துருக்காங்க இங்கே. ஃபஸ்ட்டு லைன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? ஹரிசாண்டல் லைன்ஸ், வெர்டிக்கல் லைன்ஸ், ஸ்லாண்டிங் லைன்ஸ். அடுத்து வந்துட்டு
ரூலை யூஸ் பண்ணி எப்படி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைகிறது ட்ரா பண்ணுறது அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஷேப்ஸில் என்னென்ன ஷேப்ஸ் பார்த்தோம்? ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் அண்ட் சர்க்கிள். என்னென்ன பார்த்தோம்? ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் அண்ட் சர்க்கிள். அதில் என்னென்ன பார்த்தோம்? ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிளில் என்ன பார்த்தோம்? கார்னர்ஸ் பார்த்தோம். சர்க்கிளுக்கு கார்னர் இருக்காமா? இல்லை. அப்போது எதுக்கு கார்னர்ஸ் இருக்குது? ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் மூணுக்கும் கார்னர் இருக்குது. சர்க்கிளுக்கு வந்துட்டு கார்னர் கிடையாது. சரியா? அடுத்து என்ன பார்த்தோம்? சாலிட் ஷேப்ஸ் அதாவது திடப்பொருட்கள். சரியா? சாலிட் ஷேப்ஸ் அதில் என்னென்ன பார்த்தோம்? கியூப் பார்த்தோம், கியூபாய்டு, ஸ்பியர், சிலிண்டர், கோன். சரியா? என்னென்ன பார்த்தோம்? கியூபாய்டு, ஸ்பியர், சிலிண்டர், கோன். 5 இது பார்த்தோமா? 5 இது வந்துட்டு கியூபாய்டு, ஸ்பியர், சிலிண்டர், கோன். சரியாம்மா? அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? லெட்ஸ் பஸ்ஸில்னு கொடுத்துருக்காங்களா? இது வந்துட்டு சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இது எல்லாமே ஒரு சாலிட் ஷேப்ஸ் தானம்மா. இதில் இருந்துட்டு அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கிற மாதிரிக்கு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஸ்பியர் தானே. ஸ்பியரில் வந்துட்டு சர்க்கிள் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு கோன் மாதிரி, அதில் வந்து ட்ரையாங்கிள் எடுக்க சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு கியூபில் வந்துட்டு ஸ்கொயர் அண்ட் இது வந்துட்டு ஒரு கியூபாய்டு மாதிரி இருக்கா. இது வந்துட்டு ரெக்டாங்கிள். சரியா? இது வந்துட்டு செஞ்சு பாருங்கள். சரியா? அடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஐ completed the activity on. I completed the activity on. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? நீங்கள் வந்து என்ன ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்றதை வந்துட்டு இந்த இதில் எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? ஐ completed the activity on. சப்போஸ் நீங்கள் இங்கிட்ட நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம்லம்மா. இதில் வந்துட்டு நீங்கள் இப்போ 1ல் E 1F இது எல்லாமே நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த இதை எழுதுங்க. அதாவது ஐ completed the activity on 1E or 1F இந்த மாதிரி சம்திங் இருக்கும்ல நீங்கள் முடித்தது, அதை வந்து இதில் எழுதிடுங்க. சரியா? அடுத்து ஐ enjoyed the activity. ஐ என்ஜாய்ட் த ஆக்டிவிட்டி. அதாவது நீங்கள் ஆக்டிவிட்டி செஞ்சுருப்பீங்கள்ல, அது உங்களுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா நோ கொடுங்க. சரியா? இப்போது நம்ம முடிச்சாச்சுமா. மேக்ஸில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் வந்துட்டு ஒரு லெசன் முடிச்சாச்சு. மிச்சம் இருக்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரியா? பாய்.